வணக்க மக்களே. நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் இப்போ பார்த்தோன்னா பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, மிருணாளினி ரவி முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய படம் ரோமியோ. விஜய் ஆண்டனி தயாரித்திருக்கக்கூடிய இந்த படத்தில் யோகி பாபு, விடிவி கணேஷ், இளவரசு, தலைவாசல் விஜய் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. பரத் தனசேகர் என்பவர் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கடந்த ஜனவரி 30 வெளியாச்சு. அதில் முதலிரவு காட்சியில் விஜய் ஆண்டனி கையில் சொம்பும், மிருணாளினி ரவி கையில் மதுவும் வைத்திருந்த புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. இப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் ரமலான் பண்டிகை முன்னிட்டு வெளியாக இருக்குது. தெலுங்கில் லவ் குரு என்ற தலைப்பில் திரைக்கு வருது. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பு சென்னை நடைபெற்றது. இதில் விஜய் ஆண்டனி அதே போல் பார்த்தோன்னா மிருணாளினி ரவி, தலைவாசல் விஜய் உள்ளிட்ட படக்குழுவினர் பலர் கலந்து பேசியிருக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் மேடையில் பேசி முடித்த பிறகு செய்தியாளர்களினுடைய கேள்வி பதில் நடைபெற்றது. அப்போது விஜய் ஆண்டனியினுடைய படத்தின் போஸ்டரில் கதாநாயகியின் கையில் மது இருப்பது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதற்கு பதிலளித்த அவர், குடி என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான், அதில் ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது. ஆணுக்கு என்னவெல்லாம் இருக்கோ அது பெண்களுக்கும் உரித்தானது தான். அதற்காக குடியை ஆதரிக்கல, அதை சரி என்றும் சொல்லலை. ஆனால் மது குடிப்பது தப்பு அப்படின்னா அது 2 பேருக்குமே பொருந்தும். அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாகவே குடி என்பது நம்ம ஊரில் இருக்கிறது. முன்பு பார்த்தோன்னா சாராயம், திராட்சை ரசம் அப்படின்ற பெயரில் குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்களில் குடிக்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு. அதனால் குடி என்பது ரொம்ப நாளாகவே இருக்குது. சோமபானம் என்று ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் கூட இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். புராணங்களில் படித்ததை வைத்து சொல்கிறேன். இப்போது அதற்கு பெயர் மட்டும் மாறியிருக்கு. இந்த நிலையில் தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு விஜய் ஆண்டனி பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக கூட்டமைப்பின் தலைவர் பிலிப் நெல்சன் லியோ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனிக்கு தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பின் கடும் கண்டனம். உலகமெங்கும் வாழும் அனைத்து கிறிஸ்தவ பெருமக்களாலும் ஜாதி மத மொழிக்கு அப்பாற்பட்ட அனைத்து தரப்பினராலும் போற்றப்படக்கூடியவர் தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவர்களையும் இயேசு கிறிஸ்துவையும் இழிவுபடுத்தும் விதமாக எவ்வித ஆதாரமும் இல்லாமல் திராட்சை ரசத்தை போதை வஸ்துக்கு ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்து மது குடித்தார்னு பொதுவெளியில் பேசி மாபெரும் கிறிஸ்தவ சமூகத்தினரின் மனதை புண்படுத்திய விஜய் ஆண்டனி பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா அவன் வீட்டு முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு சரி, யார் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தவறு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.